பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம குமரவேல் இருந்துட்டு சுடரோட கன்னத்தில் பலார்னு ஒன்று விட்டுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா ஏன் முன்னாடி வந்து நீ இப்படியெல்லாம் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் அரசியல் விருமணத்துக்கு என்னத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அவள் உங்களை ஒரு மனுஷனாக கூட ஏன் ஒரு புழுவாக கூட உங்களை மதிக்கலை. அதனால் ஊரில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு யாருமே பொண்ணு தரல சரின்னு சொல்லிட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னால் நீங்கள் நான் வீட்டில் இருக்கிற போதே அரசியோட வாழ்க்கையை கெடுத்துட்டு திரும்புவீங்க. உங்கள் மனசில் அரசி இருப்பான்னு சொல்லுவீங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வாயை மூடிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்று நீங்கள் வச்சா அடிமை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே எல்லாருக்குமே சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து தான் முத்துவேல் இருந்துட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாருங்க மாமா, நீங்கள் எல்லாரும் என்னை வந்து கேட்டதுனால தான் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமே சொன்னேன். அதே மாதிரி இவர் என்னை பிடிச்சிருக்கான்னு சொல்லி அத்தனை தடவை கேட்டதுனால தான், ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம விருப்பத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இவரை மதித்து தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் கடைசியில் அரசியோட வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோடய வாழ்க்கையும் சேர்த்து இவரை கெடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் மனசில் நான் இல்லையா, அரசி மட்டும்தான் இருக்காளாம். ஏதோ யாரும் பொண்ணு தராதனால இவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்கிறார் மாமா. என்னால் அது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து ஆழ்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.